நான் இங்கே வந்தேன் தவிர இப்பொழுதும் உன்மேல் எனக்கு கோபம் உண்டு. நான் பல முறை சொல்லியும் நீ நிறுத்தவே இல்லையே. அப்படியே நான் நின்று போயிருந்தால் உன்னை சமாதானப்படுத்தும் வழி எனக்கு தெரிஞ்சிருக்காதே. அது என்ன வழி? இதோ இந்த புல்லாங்குழல் தான். நீ என் மீது கோபம் கொண்டு இங்கிருந்து போய்விட்டாய் அல்லவா? உன்னை திருப்பி கொண்டு வந்ததே இந்த இசைதான். இந்த புல்லாங்குழல் மூலம் வந்த இனிமையான இசையால் உன்னை மறுபடியும் நான் இங்கு கொண்டு வந்தேன். ஆகையால் எப்பொழுதாவது நீ கஷ்டத்தில் இருந்தால் அல்லது அழுது கொண்டிருந்தால் இதனின் இசையால் நான் உன் மனதை மகிழ்வித்து விடுவேன். உன்னுடைய சந்தோஷத்திற்கும் உன்னுடைய ஆனந்தத்திற்கும் இந்த இசை காரணமாக இருக்கும். இந்த இசை உன்னை மகிழ்வித்து விடும். இப்பொழுது நீ என்ன யோசிக்கிறாய்? சரி, நான் வருத்தப்பட்ட விஷயம் உனக்கு எவ்வாறு தெரிய வரும்? உன்னிடம் ஏதாவது சக்தி இருக்கிறதா? நீ உன்னையே கடவுளாக நினைக்கிறாயா என்ன? கூறேன், நீ என்ன கடவுளா? நீ எங்கேயாவது உட்கார்ந்து கொண்டு என் கஷ்டங்களை புரிந்து கொள்வாயா? நீ சொன்னதையும் ஒரு நாள் தெரிந்து கொள்ளதான் போகிறாய். அதனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள். எப்பொழுதெல்லாம் இந்த புல்லாங்குழலை கிருஷ்ணன் வாசிக்கிறானோ, ராதா தன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து போய் இந்த இசையில் மயங்கி விடுவாள். சுகத்தின் வெள்ளத்தில் மூழ்கி விடுவாள். நீயும் பார்க்கத்தான் போகிறாய். இல்லத்தில் யாராவது இருக்கிறீர்களா? யாராவது பெரியோர்கள் வருகிறீர்களா? யசோதா தாயே, யார் நீங்கள்? கடவுளே, இப்பொழுது இவன் என்ன செய்து விட்டான்? இல்லை தாயே, கிருஷ்ணன் ஒன்றும் செய்யவில்லை. அவன் என்னிடமிருந்து புல்லாங்குழல் வாங்கினான். அதன் தொகையை தங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள சொன்னான். அதற்குதான் தொகையை வாங்க வந்தேன். யாரை கேட்டு அவனுக்கு நீங்கள் புல்லாங்குழல் கொடுத்தீர்கள்? அவனுக்கு நீங்கள் கொடுத்திருக்கவே கூடாது. அதனால் என்ன ஆயிற்று தாயே? அவன் புல்லாங்குழல் தானே வாங்கினான். இந்தாருங்கள் சகோதரரே. இவ்வளவு தொகையா? இருக்கட்டும். ஆமாம் யசோதா. அட, அவன் ஒரு புல்லாங்குழல் தானே வாங்கினான். அதில் என்ன தவறு? அவன் ஒரு மழலை குழந்தை தானே. அங்குதான் பிரச்சனையே. அவன் குழந்தை, அவன் ஒரு மழலை. வந்ததும் புல்லாங்குழல் வாசிக்க கற்றுக்கொடு என்பான். நான் எங்கிருந்து அவனுக்கு கற்றுக் கொடுப்பேன்? எனக்கே வாசிக்க அறியாது. தாயே, நான் உங்களிடம் கேட்க மாட்டேன். உங்கள் மழலை குழந்தைக்கு புல்லாங்குழல் வாசிக்க தெரியும். வேண்டாம். வேண்டாம். கிருஷ்ணா, புல்லாங்குழலை எல்லாம் வாசிக்க தேவையில்லை. செல்வம் கிடைத்து விட்டதல்லவா? பின்பு புறப்படுங்கள், செல்லுங்கள். சரி, மிகவும் நன்றி. உள்ளே செல். மகாராஜா, எங்களை காப்பாற்றுங்கள்! காப்பாற்றுங்கள்! காப்பாற்றுங்கள் மகாராஜா! காப்பாற்றுங்கள்! ஆபத்து! ஆபத்து! எங்களை காப்பாற்றுங்கள் மகாராஜா! எங்களை காப்பாற்றுங்கள்! காப்பாற்றுங்கள் மகாராஜா! எனக்கு எல்லாம் தெரியும், அனைத்தும் தெரியும். உன்னையும் தெரியும், உன் சக்தியையும் தெரியும். எனக்கு நன்றாக தெரியும் திருநிவர்த்தா. கரங்களில் உள்ள வளையலை காண்பதற்கு கண்ணாடி தேவையில்லை.
திருணுவர்தா. வணக்கம் மகாராஜா. கட்டளையிடுங்கள். என்ன வேலையை செய்து காட்ட வேண்டும்? திருணுவர்தா, யமுனா நதிக்கரையின் அருகில் கோகுலத்தில் கிருஷ்ணன் எனும் பாலகன் வசிக்கின்றான். கிருஷ்ணன், அவனைத்தான் நீ உன்னுடைய அற்புதமான சக்தியால் ஒரு துரும்பை போல் இந்த சுழலுக்குள் இழுத்து இந்த தரையில் அடித்து நீ சாகடிக்க வேண்டும். அவனது மரணமே நான் உனக்கு இடும் கட்டளை திருணுவர்தா. வாசுதேவனின் மற்ற குழந்தைகளுக்கு கொடுத்த அதே மரணத்தை தான் இந்த குழந்தைக்கும் நான் கொடுக்க விரும்புகின்றேன் திருணுவர்தா. புரிந்ததா? உங்கள் உத்தரவு மகாராஜா. இன்றைய இரவு கிருஷ்ணன் கோகுலத்தில் உறங்குவது உண்மைதான். ஆனால் அவன் விழிக்க மாட்டான். விழிக்கப் போவதில்லை. அந்த கிருஷ்ணனின் இல்லம் எங்குள்ளது? என்ன ஆயிற்று ராதா? ஏதாவது கனவு கண்டாயா? இல்லை, எனக்கு தாகம் அடிக்கிறது. ராதா, எப்பொழுதாவது உனக்கு வேதனை ஏற்பட்டால் அல்லது நீ அழுது கொண்டிருந்தால் இந்த புல்லாங்குழலை வாசித்து உன் கஷ்டங்களை நான் போக்கி விடுவேன். நான் கஷ்டத்தில் இருக்க விஷயம் உனக்கு எப்படி தெரிய வரும்? அதையும் நீ பார்க்கத்தான் போகிறாய் ராதா.
இது புல்லாங்குழல் இசைதானே? இந்த நேரத்தில் யார் வாசிக்கிறார்கள்? எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை போக்குவதற்காக, என் அழுகையை நிறுத்துவதற்காக, உலகத்துக்கே கேட்கும் விதமாக என் கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிக்கிறான். ஆமாம் ராதா, கிருஷ்ணன் உனக்காகவே புல்லாங்குழல் வாசிக்கிறான். காரணம் நீ துக்கத்தை மறந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதே போல எப்பொழுதும் சிரித்து மகிழ வேண்டும். இது என்ன, கிருஷ்ணன் அற்புதமாக புல்லாங்குழல் வாசிக்கிறானே? எவ்வாறு இவன் இதை கற்றுக்கொண்டான்? இது நந்தன் இல்லத்திலிருந்து வருகிறது. ஆமாம், இனிமையாக இருக்கிறது. அதோடு நம் மனதையும் மயக்குகிறது. இது கிருஷ்ணனாக தான் இருக்க வேண்டும். இவர்களே என்னை கிருஷ்ணனிடம் அழைத்து செல்வார்கள். ஓ, இவன்தான் கிருஷ்ணனா? எவ்வளவு அழகாக புல்லாங்குழல் வாசிக்கிறான். மனம் மகிழ்ந்து விட்டது. அற்புதமான இசை. இதற்கு மேல் புல்லாங்குழல் வாசிக்க முடியாது கிருஷ்ணா. ஏன் திடீரென்று இந்த புல்லாங்குழல் இசை ஏன் நின்று விட்டது? கிருஷ்ணா! 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 கிருஷ்ணா, எங்கிருக்கிறாய்? எங்கிருக்கிறாய்? கிருஷ்ணா, தாயை கிருஷ்ணா! எதையும் பார்க்க முடியவில்லை. ஒரே தூசாக இருக்கிறது. கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா! கிருஷ்ணா, இங்கே வா. கிருஷ்ணா! எங்க இருக்கிறாய்? கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. இவர்கள் எல்லாம் ஏன் கிருஷ்ணனை அழைக்கிறார்கள்? திடீரென்று என்ன ஆயிற்று? கிருஷ்ணா, கண்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. ராதா, கிருஷ்ணா, 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 எங்க இருக்கிறாய்? கிருஷ்ணா, எங்குள்ளாய்? கிருஷ்ணா, என்னாயிற்று? நீங்கள் எல்லாம் ஏன் கிருஷ்ணனை கூப்பிடுகிறீர்கள்? அப்பொழுது தீவிரமாக புயல் வீசியது. கிருஷ்ணனையும் எடுத்துச் சென்று விட்டது. கிருஷ்ணா! கண்ணா, கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. கிருஷ்ணனை எங்கேயாவது பார்த்தீர்களா? கண்ணனை யாராவது பார்த்தீர்களா? என்னுடைய மகன் எங்கு சென்று விட்டானோ? என்னை பொறுத்தவரையில் அந்த புயல் ஒரு மாயாவிதான். நம் கிருஷ்ணனை இழுத்துச் சென்று விட்டான். அவன் மாயாவியாக இருந்தால் கிருஷ்ணனை ஏன் அழைத்து செல்கிறான்? ஏன் எல்லோரும் அவனை துன்புறுத்துகிறார்கள்? ஏன் அவனை தண்டிக்கிறார்கள்? அவன் என்ன தவறு செய்தான்? யசோதா, நீ கவலைப்படாதே. நீ நம்பிக்கை கொள். உன்னுடைய கிருஷ்ணனை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் ஒரு சின்னஞ்சிறு பாலகன் தானே. அவனும் ஒரு மாயாவி அரக்கன். ஆனால் நீங்களோ
ஒன்றும் ஆகாது என்கிறீர்கள், எப்படி? நான் யார் என்று தெரியுமா? நான் தான் திருணவர்த்தன். என்னுடைய புயலில் சிக்கியவர்கள் இன்று வரை தப்பியது கிடையாது. உன்னால் எப்படி தப்பிக்க முடியும்? நீயோ ஒரு சிறிய பாலகன். என்னுடைய ஆற்றலுக்கு முன்னால் நிலைத்திருக்க முடியாது. உன்னால் தான் நிலைத்திருக்க முடியாது மூர்க்கா. காரணம் நான் யார் என்று உனக்கு தெரியாது. நான் தான் கிருஷ்ணன். கிருஷ்ணனாகவே இருக்கட்டும். நான் உன்னை ஒரு எறும்பை போல வானத்தில் உன்னை ஊதி மறைத்து விடுவேன். அப்போது நம்புவாயா நான் உன்னை விட சக்திசாலி என்று? கிருஷ்ணா, நீ எங்கே இருக்கிறாய்? கிருஷ்ணா, எங்கே இருக்கிறாய்? கிருஷ்ணா, நீ எங்கே இருக்கிறாய்? கிருஷ்ணா, நான் உன்னை அழைக்கிறேன், வந்துவிடு. கிருஷ்ணா, கிருஷ்ணா! தாயும் சகியும் என்னை ஒன்றாக அழைக்கும் போது கிருஷ்ணனை யாராலும் தடுக்க முடியாது. அப்படி இருக்க நீ என்னை தடுத்து விடுவாயா? அவர்கள் அழைத்தவுடன் கிருஷ்ணன் சென்று விடுவான். அதோடு கிருஷ்ணனை தடுக்கவே முடியாது. புரிந்ததா? நான் உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்வேன். அங்கிருந்து உன்னை வீசி எறிந்தால் நீ பூமிக்கு அடியில் சென்று விடுவாய். கிருஷ்ணா, வந்துவிடு. கிருஷ்ணா, உன் தாயிற்கு துன்பம் அளிக்காதே. வந்துவிடு கிருஷ்ணா. போதும், இந்த விளையாட்டை நிறுத்து. இப்பொழுது போக வேண்டும். மாமன்னர் வாழ்க! மகாராஜா, தகவல் கிடைத்துள்ளது. பிரணாவதன் தன் வேகத்தால் கிருஷ்ணனை தூக்கி இருக்கிறான். அவர்களுக்குள் யுத்தம் நடக்கிறது. மிக அற்புதம். இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? அதாவது நாளைக்குள் கிருஷ்ணன் என் காலடியில் கிடப்பான். இதோ இங்கே மதுராவில். அதோடு நான் ஆகிவிடுவேன். என்னுடைய காலனின் காலனாக.